இந்த மும்பை மேட்ச், மும்பையுடைய அதிரடி பேட்டிங், அவங்களுடைய பட்டைய கிளப்புற பேட்டிங் தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைச்சா, போலிங்கும் செம்மையா போட்டு லக்னோவை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. எப்படி தோத்தாங்க லக்னோ? கண்டிப்பா லக்னோ எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அந்த டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தோன்னே எல்லாருமே நினைச்சது கண்டிப்பா லக்னோ பயங்கர டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அங்கே எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு மிஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தொடர்ந்து கை கொடுத்துட்டு வந்த ஷர்துல் டக்கூரை மாத்தினது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய முடிவா நான் பாக்குறேன். ஏன்னா அவர் ஒரு அட்லீஸ்ட் சும்மா ஒரு 2 லூஸ் பால் போட்டு ஒரு 2-3 விக்கெட்டாவது அட்லீஸ்ட் முக்கியமான ஏதாவது ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுத்துருப்பாரு. இவங்க எதுக்கு ஷர்துல் டக்கூரை வெளியே விட்டாங்கன்னே தெரியல. ஏன்னா வர்றவங்க எல்லாருமே ரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மயங்க் யாதவ் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் நேற்று வராரு. அவர் பார்த்தினா அவர் ஒரு பயங்கரமான ஒரு 2 விக்கெட் எடுத்தாலுமே ஸோ 40 கிட்டத்தட்ட 10 ரன் ஒரு ஓவருக்கு எல்லாருமே ரன் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருமே 40 ரன்ஸ்க்கு அபவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நேற்று பார்க்குறப்போ லக்னோவோட போலிங் சுத்தமா எடுபடலை. ஸோ அப்போ நம்ம மேபி மும்பையோட பேட்டிங் ஸ்ட்ராங்கா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது உண்மைதான். ஏன்னா வாங்கடையில மும்பையை வீழ்த்துறன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அப்படி பார்க்குறப்ப மேபி அவங்க இன்னும் நிறைய பிளான் பண்ணியிருக்கணுமோ, ஸோ இன்னும் கொஞ்சம் ரன்னை கம்மியா கன்சிட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பேட்டிங் லக்னோல ஒரு நல்ல ஸ்டார்ட் போயிட்டு இருந்தது. ஸோ ஏன்னா மிச்சல் மார்ஷ் மார்க்கரம் சீக்கிரம் விக்கெட் விட்டாலுமே மிச்சல் மார்ஷும் பூரனா அப்படியே ரன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ரன் அப்படியே எடுத்துட்டே இருக்கும்போது எதுக்கு பூரன் விக்கெட் விட்ட பிறகு பண்ட் இறங்கினாருன்னே தெரியல. ஸோ பண்டோட ஒரு பெரிய பேட்டிங் சொதப்பல் லக்னோவோட டீமை தொடர்ந்து தோல்வி அடைய வைக்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மும்பை இருக்கிற ஃபார்முக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த லைனை பேட்டிங் லைன் நம்ம மாத்திருக்கலாம். ஸோ பண்ட் எப்போ போல கொஞ்சம் பின்னாடியே இறங்கி இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ நல்லா கிட்டத்தட்ட லக்னோவை வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருந்தது. பட் அவங்களோட அந்த பேட்டிங் மிடில் ஆர்டர் பேட்டிங் சொதப்பல்னால அவங்களோட நேற்று தோல்வியை நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே லிவி, ஆக்சுவலா நீங்க பண்ட்டை பத்தி சொல்றீங்க. பண்ட்டுடைய தொடர்ச்சியான ஃபெயிலியர். ஸோ சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு. 2 மேட்ச் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது 27 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏலத்தொகையில அவர் போயிருக்கிறாரு. அவருக்கு என்னதான் ப்ராப்ளம்? லாஸ்ட் டைம் பார்த்தோம் 8வது 9வது வந்தாரு. சரி முன்னாடி இறங்கி ரன் அடிப்பாருன்னு பார்த்தா சேசிங்ல இப்படி விக்கெட் விட்டு போறாரு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்லயா தன்னுடைய ஃபார்மை ரீடைன் பண்றதுக்கு ஏதாவது அவர் ஸ்டெப்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு இந்தியன் பிளேயர், நம்ம அவரை பத்தி பேசும்போது அவர் ஒரு இந்தியன் பிளேயர். ஸோ இந்தியன் லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னும் போது ஒரு விக்கெட் கீப்பர், அவர் பேட்ஸ்மேன் அப்படின்னு வரும்போது ஃபியூச்சருக்கு இவர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு வரும்போது ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல அவருடைய ஃபோக்கஸ், அது ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் அப்படிங்கும்போது சிங்கிள் டிஜிட்ல டக் அவுட் ஆயிட்டு வர்றது எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலமா இருக்கும். அவர் ஈஸியா தன்னுடைய ஃபார்மை ரீடைன் பண்றதுக்கு எந்த ஸ்டெப்ஸ் எடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதான் என்னுடைய கேள்வி லிவி. கண்டிப்பா. ஏன்னா அதாவது நம்ம தொடர்ந்து ஆக்சுவலி பார்த்துட்டு இருக்கோம். இது நீங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு பண்ட்டுக்கு மட்டும் பொருந்துமா அப்படின்றதான் பாக்குறேன். ஏன்னா இந்த 20 கோடிக்கு மேல கொடுத்து எந்த பிளேயர்ஸுமே ஆட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஸ்டார்டிங்ல ஆடினா அதுக்கப்புறம் அவருமே கொஞ்சம் சொதப்பல் இருக்கு. அதை தாண்டி கொல்கட்டாக்கு மிக எதிர்பார்த்து வெங்கடேஷ் எடுத்தாங்க, அவரும் சொதப்பலா இருக்கு. அப்படி பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரொம்ப பெரிய அமௌண்ட் கொடுக்குற எல்லா பிளேயர்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய சொதப்பலா ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா ரிஷப் பண்ட் மேல பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த வருஷம். ஏன்னா ஒரு பெரிய இன்ஜுரிக்கு அப்புறம் அப்படியே இந்தியன் டீமுக்கு இப்ப ஐபிஎல்ல ஒரு டீமே சேஞ்ச் பண்ணி அதுவும் 27 கோடி கொடுத்து ஒருத்தரை வாங்குறாங்க அப்படின்னா அவரை எந்த லெவல்ல நம்பி எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் பார்க்கணும். அதுவும் லக்னோவோட மேனேஜ்மெண்ட்டை நம்ம சும்மாவே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தோத்தாங்க அப்படின்னா அந்த ஓனர் பாத்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்ல திட்ட ஆரம்பிச்சிருவார். அப்படி பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு பண்ட் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்காருன்னு தான் பார்க்கணும். ஏன்னா பயங்கரமான சொதப்பல் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து. அதுவும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ராங் ஷாட் ஆடி தான் எடுக்கிறேன். நேத்து கூட பாருங்க, சும்மா லெக் சைட்ல அடிக்கிற பால தேவையில்லாம தூக்கி ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி கேட்ச் கொடுத்துட்டு போற. ஸோ இந்த மாதிரி தான் தொடர்ந்து அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட லக்னோ விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, லக்னோ விட்டு தூக்குறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தா இன்னொரு முக்கியமான விஷயம்,
லக்னோ வந்து அந்த டாப் 4ல கம்ப்ளீட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. அதை நான் இன்னும் ஒரு சில நிமிடத்துல நம்ம அதை பத்தி டேபிள் பாயிண்ட்ஸ் வரும்போது நம்ம பேசணும். மெயினா வந்து ஒருவேளை பண்ட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி மூலம் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா, பண்ட்டுடைய இது வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போயிட்டாங்கன்னா கோச்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஓப்பனிங் ஆட வைப்பாங்க. சம்டைம்ஸ் 1 டவுன் இறக்க சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து நீ எதை பத்தி கவலைப்படாத, உன் விக்கெட் போனாலும் பரவாயில்ல, நீ போய் இறங்கி அடிச்சு மேட்ச் எப்படினாலும் போனா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பான். அப்படிதான் அவர் வந்து ட்ரை பண்றாரு. ஆனா அது வந்து அவருக்கு ஹிட் ஆகல.